ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நாள் முன்னாடி கட்சியில பொறுப்புல இருந்தவங்களா இருக்காங்க. இப்ப பொறுப்புல இருக்காங்களா அல்லது காங்கிரஸ்ல உறுப்பினர்கிட்ட வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாத ஒரு சிலர்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், ஏதாவது ஒன்று மீடியா அட்டென்ஷனுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எந்த ரூபத்திலையும் எங்களுடைய கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்புமே இல்லை. அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியிலேயே கூட்டணிகள் பிரச்சனை. ஏன்னா பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்றாரு, என்னது ஓபிஎஸோட கூட்டணியாமேனா, இல்ல எங்களோட கூட்டணி கிடையாது, ஆனால் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். என்னங்க அர்த்தம் அது? அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் அவங்க கிட்ட தான் இருக்கே ஒழிய இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு சிலர் தங்களுடைய விளம்பரத்துக்காக சொல்லுகின்ற செய்திகளை எடுத்து வைத்து பேசுவது, தமிழ்நாட்டினுடைய நலனை கருதுகின்றவர்கள் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மாறணும்னோ அல்லது இந்த கூட்டணிக்கு சிரமம் ஏற்படணும்னு நினைக்கவே மாட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த தேர்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறப்போர். நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் காக்கப்பட வேண்டும், தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயரிய சிந்தனைகள் கொண்டிருக்கக்கூடிய யாருமே இந்த கூட்டணிக்கு பாதகம் நினைக்க மாட்டாங்கிறது தான் எங்களுடைய அனுமானம். பாரதிய ஜனதா எந்த ரூபத்துல வந்தாலுமே அதை ஒதுக்குற மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க, ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை, பாரதிய ஜனதா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய டிவிகேவும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க அவரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு, அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட அந்த அரசியல் தன்மை அவருக்கு பிடிச்சிருக்காப்போ, அப்ப அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை பிடிச்சிருக்காப்ப? முரண்பட்ட வார்த்தைகள். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற அக்கிரமங்களை அவர் என்னைக்காவது கோடிட்டு காட்டுகிறாரா? வெளிப்படைத்தன்மையோட பேசுறாரா? எஸ்ஐஆர் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குல்ல, இன்னொரு அறிக்கை வந்திருக்கணும்ல. இன்னைக்கு பிரச்சனை யாருக்கு, யாருக்கிட்ட அடங்கி போக வேண்டிய நிலைமை இருக்குங்கிறத நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்களா? விஜய் அவர்கள் முழுக்க சிபிஐ கேஸ்ல அப்பியர் ஆகிதான் ஆகணும். அந்த நிகழ்வுல நடக்கக்கூடியது, யார் மேல சார்ஜ் ஷீட் போட போறாங்க, என்ன நடக்க போகுது, முழு கட்டுப்பாடும் அமித்ஷா அவர்கள் கீழ் இயங்கக்கூடிய சிபிஐ துறையின் கீழ் தான் அந்த வழக்கு இருக்கு. அப்ப அவங்க கட்டுப்பாடுல தான் அவர் இருந்தாகணும். ரெண்டே ஆப்ஷன் தான் அவைலபிள். ஒன்னு பாலிடிக்ஸ்ல இருந்து ஒதுங்கிக்கணும் வழக்கு வந்த பிறகு, இல்லைன்னா அவங்க ஆதரவு நிலை எடுத்துக்கணும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஊடகங்கள்ல தினமும் விவாத பொருளாக இருக்கக்கூடியது அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி பூசல். அது சம்பந்தமாக எப்ப பாரு அதை சம்பந்தமாக வந்து பண்றீங்களப்பா, எங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருந்தாலும் என்ன, மக்கள் விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக கொந்தளிப்பாங்க. இப்போ சற்று திசை மாறி திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே சில சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. காங்கிரஸ் கட்சியிலே குறிப்பாக பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் இன்றைய தினம் சென்னைக்கு வருகை புரிந்திருந்தார் என்ற ஒரு தகவல். அதிலும் அவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே ரகசியமாக சந்திக்க போகிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது அண்மையாக ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது என்ன சொல்ல வருது? ஏற்கனவே பொதுவெளியிலே அடுத்த கட்ட தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினோட அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கருத்துக்களை, விஜய்க்கு ஃபேவரபிளான கருத்துக்களையும் திமுக விமர்சனம் செய்யக்கூடிய துணிலையும் வச்சிருந்தாங்க. இப்போ இப்படியான ஒரு தகவலும் வருது. இது முதல்ல திமுக ரசிக்குமா? மீடியால இப்போ புதுசா வந்து ஒரு ட்ரெண்டு, தகவல், இப்படி ஒரு தகவல், கிளம்பிட்டாருன்னு தகவல், பார்த்தாருன்னு தகவல், ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை வச்சு நடந்த நிகழ்வை வச்சு கேட்டுறா அதுக்கு பதில் சொல்லலாம். இந்த தகவல்ங்கிறது யூகத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயங்களா தான் அதிகம் இருக்கு. அல்லது அதுல கிளறி விட்டு குளிர்காய்கின்ற ஒரு வழக்கத்தை மீடியாக்கள்ல நிறைய புதுசா பரப்புறாங்க. அந்த வகையில தான் இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கக்கூடிய கூட்டணிங்கிறது ராகுல் காந்தி அவர்களாலும் அன்னை சோனியா காந்தி அவர்களாலும் எங்களுடைய கழக தலைவர் அவர்களாலும் இணைந்து ஒத்த கருத்துடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலம் சேர்க்கின்ற வகையில், பாதுகாக்கின்ற வகையில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் கடந்த காலங்களில் புரிதல் நல்லா ஏற்பட்ட பிறகு
கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு, அல்லது அப்படித்தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதுல நீங்க கேட்குற கேள்விகள்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நாள் முன்னாடி கட்சியில பொறுப்புல இருந்தவங்களா இருக்காங்க, இப்ப பொறுப்புல இருக்காங்களா அல்லது காங்கிரஸ்ல உறுப்பினர்கிட்ட வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாத ஒரு சிலர்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், ஏதாவது ஒன்று மீடியா அட்டென்ஷனுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தம் இருக்கு. தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு நீங்க சொல்லக்கூடியவர்கள்ல தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஏதேனும் கருத்துக்கள் பதிவிட்டால் அதை பத்தி ஒரு விவாதத்தை நம்ம பேசலாம். என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன இந்த நபர்கள் யாருமே வந்து நேரடியா இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில தலையிடக்கூடியவர்கள் அல்ல. அப்படி இருக்கும்போது எந்த ரூபத்திலையும் எங்களுடைய கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய செந்தில்வேல் அவர்களுடைய புத்தகம் வெளியீடு இருந்தது. ஆமா இல்லைங்களா? திராவிட பிடிஆர் ஹால். அந்த ஹாலுக்கு நம்மளுடைய செல்வ பெருந்தகையானும் வந்தாங்க. வந்தப்ப ஒரு அறிவிப்பையும் சேர்த்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி என்பதை எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அதற்கான குழுவையும் பேச்சுவார்த்தைக்கான குழுவையும் அறிவித்திருக்கிறார்னு சொன்னாரு. அதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். உதயநிதி அவர்களும் சொன்னாரு, உதயநிதி அப்செட்டு, செல்வ பிறந்தகை ஆப்சென்ட் அப்படிலாம் தமிழ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்கு இடமில்லாம போச்சு, அதையும் சொன்னாரு. அப்ப அதுதான் ஆக்சுவல் கண்டென்ட். ஒரு சில பத்திரிகைகள் இருக்காங்க, அதாவது இது மாதிரியான குழப்பம் விளைவிச்சு ஏதாவது ஒரு விதத்துல இதை பேச வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அவர்கள் தூக்கத்திலேயே அந்த பத்திரிகை நடத்துவாங்க. எந்திரிச்சு நிஜத்துல பார்த்தாங்கன்னா அதுல உண்மை எதுவும் இருக்காது. அது மாதிரி பத்திரிகைகள் இது மாதிரி எழுதுற வழக்கம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் அதில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளும் இணக்கமாகத்தான் இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குள், மாநில தலைவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. தேசிய தலைவருக்கும் மாநில தலைவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க அதிமுக சொன்னீங்கல்ல, அதிமுக சசிகலா அம்மையார் தலைவரா இருந்தாங்க, டிடிவி தினகரன் தலைவரா இருந்தாங்க, ஓபிஎஸ் அவர்கள் தலைவரா இருந்தாங்க. இவங்களுக்கு இபிஎஸ்க்கு பிரச்சனைனா அது கூட்டணி பிரச்சனை. அவங்க கூட்டணினா இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியிலேயே கூட்டணிகள் பிரச்சனை. ஏன்னா பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்றாரு, என்னது ஓபிஎஸோட கூட்டணியாமேனா, இல்ல எங்களோட கூட்டணி கிடையாது, ஆனால் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். என்னங்க அர்த்தம் அது? அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் அவங்க கிட்டதான் இருக்கே ஒழிய இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு சிலர் தங்களுடைய விளம்பரத்துக்காக சொல்லுகின்ற செய்திகளை எடுத்து வைத்து பேசுவது ஆரோக்கியமாக இருக்காதுங்கிறது என்னுடைய பதிவு. ஆனா மேடைகள்ல இரு தலைவர்கள் பரஸ்பரமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மீடியா மத்தியில போஸ்ட் கொடுத்தாலும் கூட உள்ள ஏதேனும் இன்னும் மனக்கசப்புகளோ இன்னும் அந்த ஒரு 3 பொது தேர்தலில் இன்டாக்டா இருந்தாலும் கூட ஒரு மன வருத்தம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே எழுப்ப தோணுது. இப்போ பொதுவெளியில இப்படி விமர்சனம் வைக்கிறாரு. குறிப்பா திரு செல்வ பிறந்தகையோட ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சீசனல் திறப்பு தான் அந்த அணை திறப்புக்கு, அதுக்கு அவர் தீண்டாமை காரணம்லாம் சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணாரு. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு தன்மையா பதில் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க நீங்களே பாத்தீங்க. கூட்டணியை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? இப்ப நீங்களான சகோதரர் வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னா என்னென்ன சாப்பாடு அன்னி சரியா வைக்கலையான்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்து கரெக்டா பண்ணுமா, தம்பிக்கு பாரு ஏதோ உப்பு சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உடனே குடும்பத்துல பிரச்சனை வைங்களா? ஆனா அதுக்கும் நீங்களும் நானும் ஒரு சொத்துக்கு சண்டை போட்டு வழக்கு போட்டுக்கிறதும் வேற. ஓகே, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி உரிமையா ஒரு குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறது, ஆரோக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசைகளை சொல்லிக்கிறதும், ஒரு சில இடங்கள்ல தனக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அதை கேட்டு வாங்கிக்கிறதும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அனுசரணையான அணுகுமுறை. நீங்களும் வழக்கு போட்டுக்கிட்டோமா? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ இந்த பாணிய திரு செல்வ பிறந்தகை அவர்கள் இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயம் இன்னும் 6 மாத காலம் முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன்.
இந்த கேள்வியை இதே ஒரு கடும் போக்கை வந்து நெல்லையில அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயக்குமார் என்பவர் வந்து மர்மமான ஒரு மரணம் அடைந்திருந்தார். அவரோட வழக்கு என்ன ஆச்சு, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டனம் தெரிவிக்கும் விதத்துல இது போன்ற ஒரு பேச்சை அப்போது அவர் வெளிப்படுத்தியிருந்தால் ஆம் சரி ஓகே, நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்தது, தேர்தலுக்கு இன்னும் பல காலங்கள் இருக்கின்றது, இருந்தாலும் இவர் சுட்டி காட்டுகிறார், அரசுக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்துல இதை ஒரு சாக்கா வச்சு வன்மத்தை கக்குறாரா அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவரு மட்டும் இல்ல நீங்க வந்து விசிகேல இருக்கக்கூடிய வன்னியரசன சில நேரங்கள் அவருடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். ஆனா கூட்டணியை பத்தி முடிவு பேசுறதுங்கிறது தலைவர்கள் அறிவிக்கணும். எனக்கு வருத்தம் இருக்குன்னு சொல்லணும், வேற ஏதாவது கருத்துக்களை பதிவிடணும். அப்பதான் அது வந்து கூட்டணி பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில யாரு தலைவர்னே தெரியாத நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்க போய் கூட்டணி சொல்ல முடியாது. அப்ப அது கூட்டணி பிரச்சனை. விஜயகாந்த் அவர்களோட கூட்டணியில இருந்தாங்க, இன்னைக்கு அந்த அம்மையார் அங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப அதெல்லாம் எவிடென்டா தெரியறது கூட்டணியில இல்லைங்கிறது. இங்க ஒரே குடும்பமா இருக்கக்கூடியவர்களுக்குள்ளார ஏதாவது பத்த வச்சு விட முடியுமா, இவர் அப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லிட்டாரு, போகும்போது என்னங்க அவர் வந்து இந்த கார் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா ஆனா உங்க கார்ல நீ போயிட்டுமான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற மாதிரில இருக்கு. அதனால என்ன இருக்கு, எங்களுக்குள்ள அனுசரணை இருக்கிறது, கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுடைய ஆதங்கத்தை சில நேரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்வது உண்டு. அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சர் சந்தித்து வந்த பிறகுதானே பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு நபர், அவர் ராகுல் காந்தியினுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கூட சொல்றாங்க, அந்த அளவுக்கு பேசுறாங்க. விஜய் கிட்ட போய் சந்திக்கிறாரு, சந்திச்சோட மட்டும் இல்லாம என்ன பொது வெளியில முன்வைக்கிறார் அப்படின்னா நான் வந்து அரசியல் பேசினேன்னு சொல்றாரு. யாரு அந்த நபர்? பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர். அவர் என்னவா இருக்காரு? அவர் என்னவா இருக்காருங்க? இல்ல காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தியினுடைய மிக நெருக்கமானவர் என்று கருதப்படுகிறது. அபிஷியல் போஸ்டிங் எதுலயாவது இருக்காரா? யூத் விங்குக்கு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரா? ஆமா சொல்லப்படுது. எஸ் இல்ல இருக்கிறாரா? எஸ் யூத் விங்குடைய ஜெனரல் இருக்கிறாரா? ஃபார்மர் மேபி. எதுலயும் இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு. அது கூட அபிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப நாங்க அபிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருந்தோம், பிரசாந்த் கிஷோரா அபிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சிருந்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த எங்களுடைய அபிஷியல் கால் முடிஞ்சது. இப்ப பிரசாந்த் கிஷோர் ஏதோ ஒண்ணு பேசுறாரு, இன்னொரு கட்சி கூட பேசுறாரு அப்படிங்கறதுனால அது எங்களை கட்டுப்படுத்துமா என்ன? ஆனா இந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர் சார், அவர் இருக்கிறாரானே எனக்கு தெரியலையே. பொலிட்டிக்கல் கால் எடுக்கிற அதிகாரம் உள்ளவர்கள் பேசினார்களாங்கிறதான் இப்ப கேள்வி. அவர்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசக்கூடியவர், அவர்தான் கூட்டணிகளை முடிவு செய்யக்கூடியவர். அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தர் போய் அபிஷியலா சந்திக்கிறதுக்கும், அந்த கட்சியில இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நபர் போய் பார்க்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா இப்ப ஆதவ அர்ஜுனா எங்களோட கட்சியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் கீழ் பணியாற்றிய ஆயிரக்கணக்கான நபர்களில் ஒருவராக பணியாற்றியவர் தான் அந்த தம்பி இல்லைங்களா? இப்ப அவரு அங்க போயிருக்காரு. அவரு நம்மளுடைய விசிகே அண்ணங்கிட்ட போனாங்க, அங்க இருந்து ஏதோ குட்டையை குழப்பினாரு, அப்புறம் திரும்ப இன்னொரு பக்கம் போனாரு. இவர்களுடைய ஆதாயத்துக்காக எதையாவது போய் பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் லீடர்ஸ் யாராவது சந்திச்சாதான் அது சிந்திப்பதற்கோ அல்லது யோசித்து அதை பற்றி கேள்வி கேட்டு அதற்கான பதிலை சொல்லுவதற்கோ பொருத்தமா இருக்கும். அதை விட்டுட்டு யூகத்தின் அடிப்படையில அதிகார பொறுப்பில் இல்லாதவர்கள் சந்திப்பதற்கெல்லாம் பதில் சொல்றது முறையா இருக்காது. ஏன்னா இன்னும் சில கேள்விகள்லாம் ஏன் இவ்வளவு அழுத்த திருத்தமா நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினரிடம் நம்ம தொடர்பு கொண்டு பேசும் பொழுது இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, டிவிக்கே விட நம்ம வந்து கூட்டணி போகணும்
அப்படின்ற ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. நீக்கமர நிறைந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க பேசுறாங்க. அப்போ இப்போ தலைவர்கள் இப்போ கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வெற்றி வெற்றின்னு இருக்கீங்க. கூட்டணின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாலுமே கூட தொண்டர்கள் மத்தியில ஜெல் ஆகணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இரு தொண்டர்களும் வந்து பரஸ்பரமான ஒரு பணிகள் செஞ்சா தானே சார் உங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு என்பது வந்து சூடி வரும். தமிழ்நாட்டினுடைய நலனை கருதுகின்றவர்கள் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மாறணும்னோ அல்லது இந்த கூட்டணிக்கு சிரமம் ஏற்படணும்னு நினைக்கவே மாட்டாங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த தேர்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறப்போர். நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் காக்கப்பட வேண்டும், தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், ஃபேர் டிலிமிட்டேஷன் ஃபியூச்சர்ல நடக்கணும், இங்க இருக்கிறவர்களுடைய கல்வி உரிமை பாதிக்கப்படக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல தமிழ் அழிக்கப்படக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இங்க இருக்கிற மாணவர்கள் கூலி தொழிலாளிகள் ஆக்கப்படக்கூடாது, குலக்கல்வி முறை இங்கு கொண்டு வந்து விடக்கூடாது, தமிழ்நாடு உலக அரங்கில் சிறந்து விளங்க வேண்டும், அதை செய்து கொண்டிருக்கிறோம், அது கெட்டுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட உயரிய சிந்தனைகள் கொண்டிருக்கக்கூடிய யாருமே இந்த கூட்டணிக்கு பாதகம் நினைக்க மாட்டாங்கிறது தான் எங்களுடைய அனுமானம். அந்த நோக்கத்தை நோக்கி தான் இந்த தேர்தல் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதாக்கு இம்மி அளவும் கூட தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் இங்க இருக்கிற மக்களுடைய மனநிலையுமே கூட. அதனாலதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வெற்றியை பெற்றுட்டு வருது. பாரதிய ஜனதா எந்த ரூபத்துல வந்தாலுமே அதை ஒதுக்குற மனநிலை தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க, ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எஸ் வி சேகர் திருச்சி கூட்டத்தில் சொன்னாரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாரதிய ஜனதா என்பது ஒரு மிகப்பெரிய கல், ஆமா ஒத்துக்கிறேன், ஆனா அதை கட்டிக்கிட்டு எவன் கணத்துல குதிச்சாலும் அவனுக்கு அழிவுதான்னாரு. ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, 3 மாசம் பொதுக்கூட்டத்துல எங்களோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட்டத்துல பேசினது. அப்ப இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. பாரதிய ஜனதா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய டிவிகேவும் சேர்த்துதான் சொல்றேன். ஆமாங்க, நீங்க அவரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு இல்லையா, அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட அந்த அரசியல் தன்மை அவருக்கு பிடிச்சிருக்காப்போ, அப்ப அரசியல் எதிரின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை பிடிச்சிருக்காப்ப. முரண்பட்ட வார்த்தைகள். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற அக்கிரமங்களை அவர் என்னைக்காவது கோடிட்டு காட்டுகிறாரா? வெளிப்படைத்தன்மையோட பேசுறாரா? எஸ்ஐஆர் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குல்ல, இன்னொரு அறிக்கை வந்திருக்கணும்ல, 97 லட்சம் பேரை காணமா, பதில் சொல்லி இருக்கணும்ல. திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்குது. நடுநிலையாளர் என்பது என்னன்னா, நீதியின் பக்கம் நிற்பதா நடுநிலையாளர். ஒரு தப்பு நடக்கும்போது ஒருத்தர் வேடிக்கை பார்க்கறான்னு சொல்லி சொன்னா, அந்த தவறுக்கு துணை போகின்றவன் தான் அமைதியா இருக்கிறான்னு சொல்றவன். அப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு அறிக்கை கூட வரல, யாருடைய நிலைப்பாடு, எந்த நிலைப்பாடு சரின்னு கூட வரலன்னா. உங்களோட கேள்வி எல்லாம் நியாயமானது சார். பல இஷ்யூஸுக்கு வந்து அவர் குரல், எந்த இஷ்யூஸுமே அவர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, தன்னுடைய ஸ்டாண்ட் அவர் வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள். நிச்சயமாக தாவேகாவுடைய சகோதரர் ஒருவர் அதை ஏன் வைக்கிறது இல்லைங்கிறதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். பாரதிய ஜனதாவோட கைக்கூலி, கிளியர் அஜெண்டா, ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான் அவர் வச்சு வேலை பார்க்கிறாரு. விமன் கிட்டையும் யூத் கிட்டையும் அவருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உருவாகிறது பாஜகவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் நீதி மையம் தலைவர் யார் என்னமோ சொல்லிட்டு போறாரு. இல்ல சார், கமலஹாசன் இதே போல கட்சி ஆரம்பிக்கும் போது இதே பிடிங்கிற விமர்சனம் தான் அவர் மீது. இல்ல, அவர் மேல வச்சிருந்த அந்த காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற, நிகழ்வுகள் வேற. அவருக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு, இல்ல இது சரியா இருக்கா, தமிழ்நாட்டுக்குடைய நலன் இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதனாலதான் அந்த ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு சொல்றாரு, கல்வித்துறையை சொல்றாரு. இன்னைக்கு வந்து 1000 குழந்தைகளுக்கு மேல பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேர்ந்திருக்காங்க. 51.2% பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்கு. இடைநிற்றலே எலிமெண்ட்ரியில இல்ல. அதே யூபியில 23 லட்சம் பேர் இடைநிற்றல். 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, 25,000 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க யூபியில. இதெல்லாம் அவங்க பார்வைக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கா? பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்துல எவ்வளவு குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள்? காலை உணவு திட்டத்துல
அப்ப ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றாங்க. அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை குற்றம் சாட்டுறது. அது எனக்கு என்ன வருத்தம்னா 2016-17 செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்த போதும் இடைநிற்றல் அதிகமா இருந்துச்சு. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அவர் செங்கோட்டையனை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டம் தான் கம்மியா இருந்துச்சு. இப்ப இடைநிற்றலே இல்லாத எலிமெண்ட்ரி, அப்படி மீறி இடைநிற்றல் வந்து ஹையர் செகண்டரி கிளாஸஸ் லெவல்ஸ்ல வந்தாலும் ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் when compared to all the other states of India. அப்ப அவர் எதுக்கு வேலை பார்க்கிறாருன்னா திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது, ஒரே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஊழலுக்கு எதிராக பேசுறேங்கிறாருல, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கே போனவங்க, இன்னமும் அவங்க கன்விக்ட் தான். செங்கோட்டையன் அவர்கள் ஊழல் வழக்குல கன்விக்ட் ஆனவர் தான், அப்பீல் போய் தான் கேஸை முடிச்சுக்கிறாரு. வாச்சாத்தி நிகழ்வுகள்ல பெரும் குற்றச்சாட்டு செங்கோட்டையன் மேல இருக்கு. அப்படிப்பட்டவர்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாரு. ஜெயலலிதா அம்மையாரோட பாக்கெட்ல படத்தை பாக்கெட்ல வச்சிருக்காரு. அதிமுக இது வரைக்கும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதே கிடையாது. ஊழலினுடைய மொத்த உருவம் அதிமுக. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கன்விக்ட் ஆனவங்கன்னு சொல்லி சொன்னா கேஸ் யார் மேல அதிகமா பெண்டிங் இருக்கு? இடி கேசஸ் 32 கேஸ் பெண்டிங் இருக்கு. 32 பேருக்கு மேல ஏடிஎம்கே காரங்க மேல தானே பெண்டிங் இருக்கு. அதை எடுத்து சொல்ல மாட்டாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. அது எதுவுமே அவருக்கு தெரியலன்னா பிஜேபியோட அஜெண்டா டோன்ட் கிரிட்டிசைஸ் ஏடிஎம்கே. யூ மைட் ஹேவ் டு கோ இன் அலையன்ஸ் வித் தெம் இன் ஃபியூச்சர் இஃப் ரெக்வயர்ட். அர்த்தம் என்னன்னா எதிர்காலத்தில் தாங்கள் அவர்களோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அதனால அவங்களை எக்காரணம் கொண்டு திட்டிடாதீங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்கள் கட்சியில நீங்க சேர்த்துவதற்கான முயற்சிகள் எடுத்துங்க. அவங்களோட இணக்கமான ஒரு சூழலை வச்சுக்கிட்டே வாங்க. அதனாலதான் நான் பேச மாட்டேங்கிறாரா? எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல. அப்போ இந்த திமுக கூட்டணியில சில சலசலப்புகள், சில இந்த தாவேகாவுடன் போகலாம் என்ற ஒரு டாக்லாம் அந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் திட்டமிட்டே தாவேகா வந்து ஒரு குழப்பத்திற்கு ஏற்படுத்துவதற்காக இப்படிலாம் செய்யுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் தான் ஆதவர்ஜனா அவர்கள் திட்டமிட்டே திருமாவளவர்கள் அவர்கள் பங்கேற்கல இந்த விழாவில். ஆனால் ஆதவர்ஜனா என்னென்னலாம் பேசினாருன்னு நமக்கு தெரியும். பிறகு அவர் நீக்கப்பட்டார். அதுல விஜய் இருந்தார். விஜய் தான் வந்து சொன்னாரு, எங்க இருந்தாலும் திருமாவர்கள் அவரோட சிந்தனை நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொன்னாரு. இப்பவும் அதே போல டாக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் இங்க கூட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருக்கும்போது திட்டமிட்டு ஏதாவது உங்க கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு தாவேகா முயற்சிக்கிறா. கரெக்டா பாயிண்ட் வந்திருக்கீங்க. ஆதவர்ஜனா ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். கடுமையான வார்த்தைகள் இல்ல உண்மைங்க. இங்க இருக்கும்போது இந்த இடத்த ஒரு அடையாளம் வச்சு இன்னொரு இடத்துக்கு போனாரு, பிசிகேக்கு போனாரு. அங்க இருந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு டிவிகேக்கு போனாரு. இப்ப அவருக்கு காங்கிரஸ் கட்சியில இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்புல இருந்த போது, கூட்டணியில் இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் சிலரோட தொடர்பு இருந்துச்சு. இவர் டெல்லிக்கு போனார்ல இந்த கேஸ் பிரச்சனைக்கெல்லாம். அப்ப காங்கிரஸ் தலைவர்களை பார்த்தது, முயற்சி பண்ணினது எல்லாம் நடந்தது நிஜம்தான். ஆனா அது செல்ஃப் எடுக்கல. இது மாதிரியான குழப்பங்களை செய்வதற்கான முயற்சி ஆதவர்ஜனா போன்றவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சொல்லி வச்சா ஏதாவது கலையுமோன்னு. இது உணர்வுல வந்த கூட்டணி. இது தமிழ் இனத்தை காக்கிறதுக்கான கூட்டணி. இவனுங்கெல்லாம் இன துரோகிகள். இந்த இனத்துக்கு கேடு இருக்குன்னு சொல்லி சொல்றோம், இந்த இனத்துக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றோம். யாரால ஏற்படுதுங்கிறத நேர அடையாளம் காட்டுறோம். அவர்கள் கூட நீங்க வந்து கைகோர்த்து நிக்கிறீங்களே. இன்னைக்கு பிரச்சனை யாருக்கு? யார்கிட்ட அடங்கி போக வேண்டிய நிலைமை இருக்குங்கிறத நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்களா? விஜய் அவர்கள் முழுக்க சிபிஐ கேஸ்ல அப்பியர் ஆகிதான் ஆகணும். அந்த நிகழ்வுல நடக்கக்கூடியது யார் மேல சார்ஜ் ஷீட் போட போறாங்க, என்ன நடக்க போகுது, முழு கட்டுப்பாடும் அமித்ஷா அவர்கள் கீழ் இயங்கக்கூடிய சிபிஐ துறையின் கீழ் தானே அந்த வழக்கு இருக்கு. அப்ப அவங்க கட்டுப்பாடுல தான் அவர் இருந்தாகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பட்டியலிடுங்க. பாரதிய ஜனதாவோடு இன்னைக்கு கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் பட்டியலிடுங்க. 2 ஆப்ஷன் தான் அவைலபிள். ஒன்னு பாலிடிக்ஸ்ல இருந்து ஒதுங்கிக்கணும் வழக்கு வந்த பிறகு, இல்லைன்னா அவங்க ஆதரவு நிலை எடுத்துக்கணும். விலகியவர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத் இருக்காங்க, சவான் இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க விலகி பொறுமையா போய் ஆரம்பிச்சுக்கிறது.
சேர்ந்தவர்கள் பட்டியல் அஜித் பவார் போன்றவர்கள் ஊழல்ல 7,000 கோடி பண்ணாருன்னு சொல்லி ஓப்பன் மீட்டிங்ல பேசி பட்டியலிடலாம் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்காங்கன்னு. அவங்கள வச்சு ஆட்சியே நடத்தி துணை முதல்வராக வச்சிருக்கீங்களே. அப்ப விஜயனுடைய கட்டாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்க வேண்டியது கம்பல்சரி. அவர்கள் சொல்வதை கேட்ப வேண்டியது அவசியம். அது தவிர்க்கவே முடியாது. தனியா நின்று ஓட்ட பிரினா தனியா நின்று ஓட்ட பிரிப்பாரு. நாளைக்கு நீ அதிமுகவோட கூட்டணி சேரணும்னா சேர்ந்துதான் ஆகணும். பழனிசாமி ஐயாவும் அதே மனநிலை தான் இருக்கிறாரு. வெள்ளை காக்கா பறக்குதுன்னு, ஆமாங்க ஐயா 2 காக்கா பறக்குதுங்க ஐயா வெள்ளை காக்கான்னு சொல்ற டைப்ல தான் பழனிசாமி ஐயா இருக்காரு. ஏன்னா எஸ்ஐஆருக்கு அவங்க வேலையே பார்க்கல, அவங்க கட்சிக்காரங்க. இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு, எல்லாம் முறையா நடந்திருக்குங்கிறாரு. இன்னைக்கு வந்து அப்படி விடுபட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னா சேர்த்திக்கங்கிறாரு. நீங்க என்னைக்கு போய் செக் பண்ணீங்க? 5 நாள்ல எஸ்ஐஆர் முடிக்கலான்னு சொன்னவர் தான் இவரு களத்துல இருந்து கட்சி வேலை பார்த்தவரா? இங்க 30 நாள் இல்ல 45 நாள் கொடுத்தா முடிக்க முடியல. அப்ப இவர்களுடைய அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சம்பந்தியை காப்பாத்திக்கணும், இவர் மகனை காப்பாத்திக்கணும், இவருடைய சொத்துக்களை காப்பாத்திக்கணும். அதுக்காக பாரதிய ஜனதா இடி வழக்குல பிரச்சனை வந்துடக்கூடாது. அத்தனை வழக்குல 32 பேருக்கு மேல வழக்குகள் இருக்கு சொல்றாங்க. இவங்க எல்லாமே பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலிகளாக இங்கு வேலை பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. மிக நன்றி. நன்றி.